நியூஸ் ஆஃப் மன்னாரி இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் மின் கட்டணத்தை 7% அதிகரிக்க அரசாங்கம் திட்டம். போராட்டங்களை முன்னெடுக்க ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை. மித்தனியாவில் கைப்பற்ற ரசாயனங்கள் ஐஸ் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டமை உறுதி. வெளியானது அரசியல்வாதிகளின் சொத்து மதிப்பு. ஹாசா நகரில் இருந்து பலஸ்தீனியர்கள் வெளியேற்றம். தொடர்பென விரிவான செய்திகள். மின்சார சபையின் நட்டத்தை மின் பாவனையாளர்கள் மீது சுமத்தும் வகையில் மீண்டும் மின் கட்டணத்தை 7% அதிகரிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது என ஐக்கிய குடியரசின் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனையை 2002ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்தார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனைக்கு மக்கள் விடுதலை முன்னணி தான் ஆரம்பத்திலிருந்து கடும் எதிர்ப்பை வெளியிட்டது. மின்சார சபையை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் விடுதலை முன்னணி மின்சார சபை தொழிற்சங்க உறுப்பினர்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் தலா 200 ரூபாயை பெற்றுக்கொண்டு அதனை தமது கட்சியின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டது. 2015ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடும் அழுத்தம் பிரயோகித்து மக்கள் விடுதலை முன்னணி தமது 6000 ஆதரவாளர்களை இலங்கை மின்சார சபையில் இணைத்துக் கொண்டது. மக்கள் விடுதலை முன்னணி ஒவ்வொரு மாதமும் தம்மிடமிருந்த 5000 ரூபாய் அறவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க அரசாங்கம் மின்சார கட்டணத்தில் சேவையாளர்களை அச்சுறுத்துவதற்கு முன்னர் மக்களிடம் மன்னிப்பு கோரி சுமார் 25 ஆண்டு காலமாக தமது மின்சார தொழிற்சங்கத்தினரிடம் சேகரித்த நிதியை அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும். விலைமன கோரலின் போது முறையற்ற வகையில் செயற்பட்ட அரசுக்கு சுமார் 85,000 லட்சம் ரூபாய் நட்டஈடு ஏற்படுத்திய நபரே வலசக்தி அமைச்சராக ஜனாதிபதி நியமித்துள்ளார். இவ்வாறான நிலையில் எவ்வாறு ஊழலற்ற நாட்டை உருவாக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போதைய அரசாங்கம் இலங்கையில் ஒரு அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை நிர்வாக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இதை எதிர்த்து போராட 1000 கூட்டு பேரணிகள், சத்தியாகிரகங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஒரு ஐக்கிய போராட்டத்திற்கான அழைப்புகள் பல்வேறு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளிடமிருந்து வந்தன. இன்றைய மாநாடு அந்த கூட்டு முயற்சியின் தொடக்கத்தை குறிக்கின்றது. பாதயாத்திரை அனுபவம் உள்ளவர்கள் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தனது அண்மைய கைது குறித்து பேசிய ரணில் விக்ரமசிங்கே தனது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணத்தின் காரணமாகவே கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். நான் ஹவானாவில் நடைபெற்ற G77 மாநாடு, ஐநா அமர்வுகளுக்காக அமெரிக்கா மற்றும் உலக வங்கி சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர்களை சந்தித்த பின்னர் கைது செய்யப்பட்டேன். இந்த பயணத்தில் நான் பொது நீதியை பயன்படுத்தவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தனது வழக்கறிஞரின் அறிவுரையின்படி இந்த விவரம் குறித்து மேலதிகமாக எதுவும் பேச மாட்டேன் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மித்தனியாவில் இருந்து கைப்பற்றப்பட்ட ரசாயன மாதிரிகள் போதைப்பொருள் தயாரிப்பதற்கானவை என அரசு பகுப்பாய்வு திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. மித்தனிய பகுதியில் கைப்பற்றப்பட்ட ரசாயன மாதிரிகள் ஐஸ் என அழைக்கப்படும் கிறிஸ்டல் மெத்தபெண்டமை என்ற போதைப்பொருள் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுபவை என அரசு பகுப்பாய்வு திணைக்களம் இலங்கை காவல்துறைக்கு தெரிவித்துள்ளது. இந்த ரசாயனம் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் இருந்து மீட்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த ரசாயன மாதிரிகள் தேசிய அபாயகரமான மருந்துகள் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. காவல்துறை வட்டாரங்கள் இந்த ரசாயனங்கள் ஹெகல்பத்த பத்தேம மற்றும் குடநிலங்கி என அறியப்படும் முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் நாட்டுக்குள் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். மேற்கு மாகாணம் வடக்கு குற்றப்பிரிவு இந்தோனேஷியாவில் அண்மையில் ஹெகல்பத்த பத்தேமவுடன் கைது செய்யப்பட்ட பாதாள உணவுக்குழு உறுப்பினர் பக்கேசமன் என்பவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சுமார் 50,000 கிலோகிராம் ரசாயனங்கள் செப்டம்பர் 6ஆம் தேதி அன்று மீட்கப்பட்டது. இந்த ரசாயன மாதிரிகள் 17 மாதிரிகள் ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் ரசாயனங்களை கொண்டிருப்பதாக தேசிய அபாயகர மரத்துக்கள் கட்டுப்பாட்டு வாரியம் தனது அறிக்கையில் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. தற்போது அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களம் அதை உறுதி செய்துள்ளது. ஊழல் எதிர்ப்பு ஆணையம் அரசியல்வாதிகள் தாக்கல் செய்த சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதற்கமைய அமைச்சர் குமார் ஜெயக்குடியின் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கையின்படி அவரது சொத்துக்களின் மொத்த மதிப்பு
16,22,493 அதிகமாக உள்ளது. இதில் 52.5 மில்லியன் மதிப்புள்ள 3 ஏக்கர் நிலம், 1 ஏக்கர் நிலத்தில் உள்ள குடியிருப்பு கட்டடம், 5 லட்சம் மதிப்புள்ள நகை மற்றும் 52.5 மில்லியன் மதிப்புள்ள 2 வாகனங்கள் ஆகியவை அடங்கும். மேலும் அவர் பல்வேறு நிதி நிறுவனங்களில் 4,36,28,552 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். 2 வங்கிக் கணக்குகளில் 59,39,036 ரூபாய் வைப்பிலிட்டுள்ளார். பிரதி அமைச்சர் சதுரா அபேசிங்க மற்றும் அவரது குடும்பத்தினரின் சொத்து மதிப்பின் அடிப்படையில் அவருக்கு 12 பேஜ் மதிப்புள்ள நிலமும் 44,99,850 ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் 90 லட்சம் மதிப்புள்ள ஒரு கார் ஆகியவை உள்ளன. அவரது கருவுள்ள உண்டியல் பணசந்தை மற்றும் பங்கு சந்தையில் 1,02,42,701 ரூபாய் மதிப்புள்ள முதலீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல வங்கிக் கணக்குகளில் 1,39,524 ரூபாய் மற்றும் 1,53,499 டாலர்களும் வைத்திருக்கின்றார். பிரதி அமைச்சர் DP சரத் 88 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீட்டையும் 2 நிலங்களையும் 10 லட்சம் மதிப்புள்ள தங்கம், 5 லட்சம் மதிப்புள்ள மோட்டார் சைக்கிள் மற்றும் 65 லட்சம் மதிப்புள்ள ஒரு கார் ஆகியவற்றை வைத்துள்ளார். அவரும் அவரது குடும்பத்தினரும் வங்கிக் கணக்குகளில் 6,38,033 ரூபாய் வைத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திகாவின் மொத்த சொத்து மதிப்பின் அடிப்படையில் 1,83,43,679 ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளது. இதில் 60 லட்சம் மதிப்புள்ள 18 பேஜ் நிலம், 7 லட்சம் மதிப்புள்ள 3 பவுண்ட் நகை, 85 லட்சம் மதிப்புள்ள 2 கார் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை அடங்கும். அவரும் அவரது குடும்பத்தினரும் பல வங்கிக் கணக்குகளில் 29,93,679 ரூபாய் வைத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவின் கணக்கிடக்கூடிய சொத்து மதிப்பு 19,18,51,495 ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளது. அவரும் அவரது குடும்பத்தினரும் 1,30,00,000க்கும் அதிகமான மதிப்புள்ள 11 நிலங்களை வைத்துள்ளனர். மேலும் 2,15,00,000க்கும் மதிப்புள்ள நகைகளும் கைக்கடிகாரங்களும் வைத்துள்ளனர். இவற்றோடு 2 பெரிய நிறுவனங்களில் 30,801 பங்குகளையும் 16 நிறுவனங்களின் பங்கு உரிமைகளையும் வைத்துள்ளார். ஆனால் அவற்றின் மதிப்பு குறிப்பிடப்படவில்லை. அவரது வங்கிக் கணக்குகளில் 97,51,495 ரூபாயும் 15,064 அமெரிக்க டாலர்கள் மற்றும் 141 யூரோ ஆகியவை வைப்பிலிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் சொத்துக்களின் மொத்த மதிப்பு 22,42,06,539 ரூபாயாகும். இதில் 12,04,00,000 ரூபாய் மதிப்புள்ள 5 குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் 5 நிலங்கள், 3,31,00,000 மதிப்புள்ள 20 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 62,02,00,000 மதிப்புள்ள 6 பேருந்துகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன 5 குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் 5 நிலத்துண்டுகள் சொந்தமாக உள்ளது. இதன் மொத்த மதிப்பு 120 மில்லியனுக்கும் அதிகமாகும். கூடுதலாக அவர் 33,10,000 ரூபாய் மதிப்புள்ள 20 பவுண்ட் தங்க நகைகள், 62 மில்லியன் மதிப்புள்ள 6 பேருந்துகளையும் வைத்திருக்கின்றார். பல வங்கிக் கணக்குகளில் அவரும் அவரது குடும்பத்தினரும் வைத்திருக்கும் நிதி சொத்துக்களின் மதிப்பு 3,84,96,539 ரூபாவாகும். இதன்படி லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திடம் வழங்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அறிக்கையின்படி ரோஹித அபேகுணவர்த்தனவின் சொத்தின் மொத்த மதிப்பு 22,42,6,539 ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஹாசா நகருக்குள் இஸ்ரேலிய படைகள் நுழைந்ததை தொடர்ந்து ஆயிரக்கான பலஸ்தீனியர்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். தாங்கள் உடைமைகள் மற்றும் குழந்தைகளுடன் கடலோர பகுதிகள் வழியாக தெற்கு நோக்கி அவர்கள் கால்நடையாக வெளியேறுவதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹாசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் தனது ஆயுதங்கள் மற்றும் ராணுவ வாகனங்களை குவித்த நிலையில் இந்த மக்கள் வெளியேறி வருகின்றமை அதிகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றின்படி ஹாசாவில் 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உள்ளனர். இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையால் ஆயிரக்கணக்கானோர் வெளியேறி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.